எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. அதுதான் சிஎம் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்ற டைட்டில் வந்து உண்மையில ஜான் 9க்கு தடை பண்ணதே இன்னைக்கு நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஓடி இப்ப டைட்டில் கடை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு தளபதி விஜய்க்கு ஓ போடுங்க. நாங்க தான் ப்ரோ எல்லாரும் விஜய்க்கு ரூபா போடுங்க. ஓடி இப்ப டைட்டில் கடை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு தளபதி விஜய்க்கு ஓ போடுங்க. பொங்கல் தீபாவளி எல்லாமே இப்பதான் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இதான் லாஸ்ட் போல ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரே ஆட்டம் கடைசியா ஒரே ஆட்டம் டாக்ஸி கண்ணில பாரு வால் இடிக்குது தள்ளில ப்ரோ வால் இடிக்குது வாலு அனில் தான் எப்பயுமே அனில் தான். நாங்க தான் ப்ரோ கோலிவுட் நாங்க தான் எல்லாமே. நாங்க 2029 எங்கால பிஎம் ஆக்குறோம் ப்ரோ. அண்ணனோட கடைசி முகத்தை பார்க்க வந்துக்கிறான். காலங்கத்தில் எவ்வளோ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்ப்பா எவ்வளோ ரசிகர் பாருங்க. இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்கவும் முடியாது. படம் லீக் ஆனாலும் நாங்கள் பார்க்க லீக்லாம் இல்லை. ரசிகர் பார்க்க எதுக்குமே வந்து தளபதி தான். அவர் படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கணும். நாங்கள் நம்புகிறோம். அவ்வளோதான். நான் ஒரு தலை ஃபேன் தான். ஆனால் இது தளபதிக்காக இல்லை, எங்கள் சிஎம் விஜய்க்காக வந்துருக்கிறோம். சிஎம் விஜய்க்கு தான் வந்துருக்கிறோம். நாங்கள் தலை ஃபேனு. ஆனாலும் எல்லா பசங்களும் தான் வந்துடும். எல்லாம் நாங்களாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான். இல்லை வேற தளபதி தலை நான் ஃபஸ்ட்டு ஷோ, அதனால் எனக்கு இது என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இது. ஸோ அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கிறேன் இந்த மூவியை பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி கடைசி படம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் லாஸ்ட்டாக இந்த இப்போது உள்ளே போகும்போது ரொம்ப ஹாப்பியாக போவோம். அதுதான் சிஎம் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்கிற டைட்டில் வந்து உண்மையில ஜான் 9க்கு தடை பண்ணதே இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஏன்டா ஜான் 9க்கு ரிலீஸ் பண்ணலன்ற ரொம்ப ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதை வரும்போது சிஎம் ஜோசப் விஜய் அப்படின்னு வரப்போகுது. அதை பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஆமாம் லீக் பண்ணிட்டாங்க. லீக் பண்ண மூவிக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குதுல்ல, யாருக்காக வரோம்? ஒரே ஒரு விஷயம், எங்கள் தளபதிக்காக மட்டும் தான் நாங்கள் வருமே. வேறு எந்த ஒரு விஷயம் லீக் ஆகுது எது வேணாம் இது வரைக்கும் ஒரு சீன் கூட நாங்கள் பார்க்கல. ஏன்னா ஒரு தளபதி ரசிகராக இருக்கிற யாருமே அதை பண்ண மாட்டோம். நாங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னா அப்படி லைட்டாக கேமரா திருப்பி காட்டுங்களா இங்கே. ஏன்னா ஆல்ரெடி கத்தி வெளியவே எப்படி ஸ்பீக்கரே போடாமல் செலிப்ரேஷன் பண்ணிட்டோம் நாங்கள். இதுக்கப்புறமும் இந்த ஸ்பீக்கர் இப்போ போட போகிறாங்க. இதுக்கப்புறம் பிளாஸ்ட் கொடுக்க போகிறோம். உள்ளே போய் என்ன நடக்க போகணும்னு எங்களுக்கே தெரியல. பசங்கள்ட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், உள்ளே போயிட்டு பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி, தேட்டருக்காரங்களுக்கு எதுவும் சேதம் இல்லாமல். அந்த கடவுளோட புண்ணியத்தில் இன்றைக்கி நாங்கள் முதலமைச்சரோட படத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பெருமையாக சொல்லுவோம். படம் தான் ப்ரோ லீக் ஆச்சு. இவரோட மனசு லீக் ஆகலை யாருக்கும், படம் தான் லீக் ஆச்சு. என்ன இதனால வந்து இன்னைக்கு எத்தனையோ கோடி. ஆக்சுவலி இன்றைக்கி நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் ஒரு 50 crore. ஏன்னா புக்கிங்ஸ் மட்டுமே 50 crore கிட்ட வந்திருக்கு. ஏன்னா எல்லா படமும் எல்லா படத்தோட வசூலையும் போட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்தோட விசில் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னே தெரியல. முக்கியமாக நம்மளை பிடிக்காதவனை தற்குறிங்க, நம்மளை தற்குறின்னு சொன்னானுங்க. அவனுங்க எல்லாம் அந்த படத்தை பார்த்தானுங்க. படத்தை பார்த்தவனுங்களுக்கு ஒரே ஒரு ஆப் வச்சாங்க. இப்போ ரிலீஸ் ஆக போகிற படத்தில் புது காட்சிலாம் வரப்போகுது. எப்படி புது காட்சி? அவர் சிஎம்மாக இன்றைக்கி என்ன கோட் ஷூட் போட்டிருக்கிறாரோ அந்ததோடு அப்படியே இன்றைக்கி கொண்டு வராங்க இந்த படத்தில். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிறப்பாக பண்ணலாம். தளபதி மட்டும்தான், அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. 2029 PM அவர் தான் குடிச்சு வச்சுங்க சீக்கிரமா. படம் எப்படி இருக்குன்னா இனிமேல் தாங்க பார்க்க போகிறோம். அது போய் பார்த்தா தான் தெரியும். அண்ணன் படம் இதுன்னு சொல்லணுமா, அண்ணனை ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதுங்க. அதுதாங்க சவுத் இந்தியான்னு கிடையாது, நார்த் இந்தியாலையுமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு மூவி தான் ஜனநாயகன். ஸோ இந்தியா ஃபுல்லாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 8000+ தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதை வச்சா நீங்கள் கணிச்சிக்கலாம் படம் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எந்த அளவுக்கு ரீச் இருக்குது அப்படின்னு.